டெரஸில் ஹெட்ரூமுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்லைடிங் டைப்பில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனியிலிருந்து மேலே படிக்கட்டேறி உள்ள மேலே வரும்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி சைடு இப்படி தள்ளினாவே ஓப்பன் ஆயிரும். மற்ற டைமில் மழை வரும்போது உள்ளே தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இருந்து ஹாலில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வசதி அதை கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஃபுட்ஸையும் நம்ம ஈஸியாக சர்வ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம குழந்தைங்க ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்காங்கன்னா நம்ம இங்கிருந்து ஃபுட்ஸ் ஏதாவது சர்வ் பண்ணணும், ஃபுட்ஸ் ஆர் ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது உள்ள டிவி யூனிட் வந்து கிளியராக தெரியுது. ஸோ சமைச்சிக்கிட்டே நம்ம டிவி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷனாகவும் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து உட்டன் பூஜா கேபினெட். சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட் டிசைன்ஸ் கொடுத்து பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. பார்க்க லைட் எஃபெக்ட்ஸோட சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டோர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிஎன்சி கட் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோ, ஃபிக்ஸ்டு டைப்பில் பெரிய விண்டோ, அதுக்கு ட்ரீ டிசைனில் லேசர் கட் கிரில்லும் சுற்றியுமே 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா உட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் அழகாக ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடு தமிழ நேயர்களுக்கு மதன்குமாரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடவள்ளியில் தொண்டாமுத்தூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இது வந்து கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ஏரியா வந்து 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் பார்த்தீங்கன்னா 25 அடி அகலமாகவும் 60 அடியில் நீளமாக இருக்குது. பில்டப் ஏரியா வந்து 2330 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்துடலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைனில் பெரிய கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸ்சராக இருக்கும். அது போக டிசைனுக்காக நிறைய ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை ஸ்பாட்லைட்ஸோட சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்ஷன் ஒர்க். இதில் இன்னும் பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. ஆகும்போது எலிவேஷனுக்கு மேட்சிங்காக இன்னுமே நல்லாயிருக்கும். எலிவேஷனுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே கலரில் ஃப்ரண்ட்டில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே 11க்கு 17 அடி சைஸில் கார் பார்க்கிங். தரைக்கு புறமே டைல்ஸ் பதிச்சிட்டாங்க. சவுத்து சைடில் பார்த்தீங்கன்னா செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. இது வந்து சவுத்து ஃபேஸிங் சைட்டு. மெயின் டோரை வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. ஒரு இன்னோவா காரை கூட நம்ம தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். இது வீட்டோட மெயின் டோர். இது வந்து டீக்கு டோர், தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் கிளாஸ். இது வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிசைனர் கிளாஸ் மாட்டுவாங்க. இப்போ வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் தான் ட்ரெண்டிங். அதனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளூட்டட் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. டோர் திறந்து உள்ளே வந்த உடனே 5க்கு 6 அடி சைஸில் ஃபோயர் ஏரியா. ஃபோயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால். இதுக்குமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் லுக்குக்காக என்ட்ரன்ஸுக்கு போகிறாமே உள்ள பேனலிங் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஃபோயர் அடுத்து லிவிங் ஹால். இதோட அளவு வந்து 20க்கு 16. தரைக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அடி சைஸில் பெரிய டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது வந்து 6 அடி, 6க்கு 4 அடி சைஸில் பெரிய கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய டிவி யூனிட், 2 ஜன்னல் கொடுத்து சென்டரில் பெரிய டிவி யூனிட். இதில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ், அதில் ப்ரொஃபைல் லைட்ஸ், பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், கீழே ஸ்டோரேஜுக்காக கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்து பெரிய டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலே ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் டைப்பில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டு கீழே நமக்கு யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சோஃபா போட்டுக்கலாம். ஏன்னா டிவி யூனிட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நம்ம சோஃபா வந்து இங்கே போட்டுக்கலாம். கிச்சன்லேயும் ஹால் இருந்து கிச்சனை கம்யூனிகேட் பண்ணுற விதமாக இன்பிட்வீன் பார்ட்டிஷன் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே பேனலிங் ஒர்க், சென்டரில் ஒரு அழகாக ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இன்கேஸ் நம்ம ஹாலில் டிவி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்றோன்னா கிச்சன்லேருந்து நம்ம ஈஸியாக ஃபுட்டு வாங்குறதுக்காக நம்ம இன்கேஸ் தோசை இட்லி ஏதாவது சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரினா ஃபுட்டில் கிச்சன்லேருந்து அம்மா ஈஸியாக நமக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறதுக்கு வசதி இங்கே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ்க்கு என்ட்ராரோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு கிராண்டாக உள்ள பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டில் டைனிங், நார்த் வெஸ்ட்டில் கிச்சன், ரெண்டையும் சேர்த்து டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ் மேலே ப்ரொஃபைல் லைட், அங்கே வந்து ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப், 2.25 அடி அகலத்தில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. வழக்கமாக கொடுக்குற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டைனிங் டேபிளாக கூட யூஸ்ஃபுல்லாக அந்தளவுக்கு 2.25 அடி சைஸில் நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி நல்லா அகலமாக இருக்குது. சரி, அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்புக்கு பூராமே கிரானைட் ஃபினிஷிங் ஃபிட் பண்ணி சிங்க் மாட்டிட்டாங்க. கீழே வந்து கிரே அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பூராமே பேஸ் கேபினெட்ஸ்
அமைச்சிருக்காங்க. பூரா பிளைவுட்லேயே பண்ணியிருக்காங்க. பிளைவுட்டில் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்டில் பண்ணி மைக்கா லேமினேஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட்ஸ்க்கு மேட்சிங்காக மேலே புறமே லாஃப்ட் கபோர்டு, கீழே டால் கேபினெட்ஸ். இங்கே நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கலாம், அதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால்லுமே பார்த்தீங்கன்னா புறமே டைல்ஸ் வச்சுட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஹாலை கூட நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். நம்ம ஹாலில் யாராவது வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தோம்னா டக்குன்னு எட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் இங்கேருந்து பார்த்தா டிவி யூனிட்டுமே தெரியுது நமக்கு. ஸோ நம்ம சமைச்சிக்கிட்டே டிவி பார்க்கலாம், அதோட பெரிய அட்வான்டேஜ். அப்பப்போ சமைச்சிக்கிட்டே வந்து நம்ம டிவி பார்த்துக்கலாம். வீட்டில் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, சீரியல் ஏதாவது பார்க்கணுன்னா ஹாலில் டிவி போட்டு விட்டுட்டு அப்பப்போ வந்து எட்டி பார்த்துக்கலாம். அதை மாதிரி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட், உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் பெரிய செட்பேக், எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. தரைக்கு புறமே சிமெண்ட் தரை போட்டு இங்கே ஜலமுலையில் போர்வெல், 2 வாட்டர் சம்ப், ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒன்று, போர் வாட்டருக்கு ஒன்று, 2 வாட்டர் சம்ப் கொடுத்துட்டாங்க. இந்த கார்னரில் வந்து வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வீட்டுக்கு பேக் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறைய செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டால் இதில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கூட நம்ம அமைச்சிக்கலாம். இங்கே ஒரு கவுண்டர் டாப், சிங்க் எல்லாமே மாட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கார்டன் செட்டப் வேணும்னாலும் நம்ம இந்த ஸ்பேஸில் கார்டனும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. இதோட சைஸ் வந்து 16க்கு 10. ஸ்டோரேஜுக்காக மேலே போகிற லாஃப்ட் கபோர்டும், கீழே வார்ட்ரோப்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜன்னலில் பார்த்தீங்கன்னா டாலாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் தான் கொடுப்பாங்க, 4 அடி ஹைட்டில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் டாலாக கொடுத்துருக்காங்க. இதனால் வீட்டுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும், அதுக்காக வெளிச்சம் காற்று எல்லாமே கிடைக்கிற மாதிரி டாலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் பார்த்தீங்கன்னா 4.25க்கு 7. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு புறமே டைல்ஸ் வச்சுட்டாங்க. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பாத்ரூம் டோர் வந்து WPC டோர் மாட்டியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா வழுக்காமல் இருக்கிறதுக்காக லெதர் ஃபினிஷ் கிரானைட் போட்டிருக்காங்க. கிராண்டாக இருக்கட்டும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டபுள் நோசிங் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ரைல், சைடு ஹேண்ட்ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் கொடுத்து அதில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால். இது வந்து ஃபேமிலி லிவிங் ஹால். ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் வால் மவுண்ட் டைப்பில் பெரிய டிவி யூனிட். இது வந்து பூஜா கேபினெட், நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைன், பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸோடு கொடுத்துருக்குறது பார்க்க நல்லா இருக்குது. அது போக சென்ட்ரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கட் டிசைனில் டோர் கொடுத்துருக்காங்க. இதிலே கீழே ஸ்டோரேஜ் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங்கில் 3 பக்கமும் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கார்னரில் வந்து வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் வெளிச்சத்துக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய விண்டோ, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீ டிசைனில் பெரிய லேசர் கட் கிரில், அதுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலைட்ஸ், பேனலிங் ஒர்க்கோட ப்ரொஃபைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. பேக் சைடில் வந்து, அதாவது அவுட் சைடில் வந்து கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் கவர் பண்ணிட்டாங்க, மழை வந்தால் உள்ள தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக. இன்சைடில் வந்து லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கிரில் சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. சுற்றியுமே ப்ரொஃபைலைட்ஸ் கொடுத்துக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அது போக சைடில் 2 டிசைனர் லைட்டு வாலில் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 16க்கு 10. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உட்டன் வார்ட்ரோப்ஸ். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே சின்ன ஒரு வாஷ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. சின்ன ஒரு வாஷ் ஏரியா. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4க்கு 6. அடுத்து ஹாலில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ரு. இது வந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. ஸ்டோரேஜுக்காக மேலே 16 அடி லாப்ட் செல்ஃப் பூராமே கபோர்ட் ஒர்க் செஞ்சு
கீழே 6 டோர் டைப்பில் புறமே வார்ட்ரோப்ஸ். இதுக்கு அட்டாச்சாக செமி சர்க்கிள்டு மிரர் வச்சு ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ட்ராவர்ஸ், கேபினட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய டிவி யூனிட். மேலே சீலிங் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபால் சீலிங் செஞ்சுட்டாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால அட்டாச்சு பாத்ரூமாக பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து 10க்கு 4. இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிசைனில் ஒரு கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஃபுல் பெயிண்ட் பண்ணல, ரெட் ஆக்சைட் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலரில் பெயிண்ட் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இது பால்கனி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. இதோட அளவு வந்து 6க்கு 24 அடி சைஸில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து எல் ஷேப்பில் பால்கனி. ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்து கீழே வந்து கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் போட்டிருக்காங்க. இந்த பால்கனி ஸ்பேஸ்லேயே மேலே டெரஸ் போகிறதுக்கான மெட்டல் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மழை வந்தால் உள்ள தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ரோலிங் டைப்பில் ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. மெட்டலில் வந்து இதை ஃபேப்ரிகேட் பண்ணி மேலே வந்து பாலிகார்பனேட் ஷீட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. வேணுங்கும் போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கலாம். மற்ற டைமில் மழை வந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மழை வந்தால் கூட உள்ள தண்ணி வராது. ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இவங்க சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. இது வந்து காஸ்ட் கட்டிங்காக இப்படி பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதை விட இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன். நான் ஸ்மூத்தாக இதில் வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தாக போகுது. ஒரு கையில் இப்படி தள்ளினாவே சல்லுன்னு போயிடுது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் ஷீட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே வந்து ரெண்டு டேங்க் வச்சுருக்காங்க. ஏன்னா கீழே வந்து 2 சம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒன்று, போர் வாட்டருக்கு ஒன்று, மேலே 2 தொட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ஏரியா வந்து 3.5 சென்ட். இது வந்து 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து 1,35,00,000. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.